शिक्षण कर्पूरनीराञ्जनं नमस्कारम् ॐ तत्कृष्णो परं पदं प्राप्स्यन्ति सूरयः यदि विरक्तुदागहं तत्पित्रादो धन्यबोधादाहं तत्सृन्दते विष्णोरभ्रमं पदं पर्याप्त्याहं तदायाय सर्वस्तोमोदिराष्ट्र उत्तमः भवति सर्वस्याप्ते सर्वस्य जित्ते सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति श्रियकान्ताय कल्याणधेयेत्मिनां श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम् मङ्गलं गोसलेन्द्राय महनीय गुणात्मने चक्रवर्त्यतनूजाय सार्वभौमाय मङ्गलं रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाथाय सीताय पतये नमः वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णो वन्दे जगद्गुरुम् उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नृसिंहं भीषणं भद्रं मृत्युर्नमाम्यहं सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज अहं त्वां सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि मा शुचा सर्वं श्रीकृष्णार्पणमस्तु. அப்பா பியூட்டிஃபுல் ஜி, சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்லா இருந்தது. அழகான ஒரு ஆர்த்தியோட இன்னொரு கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். பியூட்டிஃபுல் ஜி. தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். ஞான ஸ்லோகம் சொல்றேளா பாலாஜி? बालाजी जी ध्यान श्लोकम சொல்றேளா? Sorry sir, I was on mute, sorry. No problem. Yes sir. சொல்றேளா? Yes sir. सर्वो मनीषदो गावो दोक्ता गोपालनन्दनः पातो वत्स सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. जय श्री कृष्ण. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜி. ரொம்ப அழகான ஆர்த்தி, ரொம்ப அழகா தியான ஸ்லோகங்கள். அதோட இன்னையோட கிளாஸ் ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ. 7வது அத்தியாயத்துக்கு வந்திருக்கோம். 7வது அத்தியாயம் வந்து பக்தி யோகத்துல நுழைவாசல். முதல் 6 அத்தியாயத்துல கர்ம யோகம், தியான யோகம், ஞான யோகம், 3ஐயும் அழகா கொண்டு வந்துட்டு, இதெல்லாம் வெறும் ஞானம் தான், விஞ்ஞானம் இல்ல. விஞ்ஞானத்துக்கு அதை அனுபவிக்கணும். அனுபவிக்கிறதுக்கு ஒரே வழி பகவான பக்தி யோகம் தான். பகவான் முழுசா அறிஞ்சிக்கிறதுல தான் இருக்கு அப்படின்னு பகவான் வந்து இந்த 7வது அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகம். ஸோ அது வந்து நம்ம பிரேயர்னு 2 ஸ்லோகங்கள் எடுத்துட்டு இருக்கோம். இந்த ஸ்லோகங்கள் சொல்லிட்டு நேற்று வரைக்கும் ஐ திங்க் 4 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 3 ஸ்லோகங்கள் ட்ரை பண்ணலாம் முடிக்கிறதுக்கு. பிரேயர்ல தான் ஆரம்பிக்கலாம். மத்த பரதரன்னான்யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் ப்ரோதம் சூத்ரே மணிகணா இவ வேதாஹம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன भविष्याणि च भूतानि मान्तु वेद न कश्चन. अवतरणिका. ओम श्री परमात्मने नमः. श्रीमद्भगवद्गीता अथ सप्तमोऽध्यायः. श्री भगवानुवाच मय्यासक्तमनः पार्थ
योगैयुञ्जन्मदाश्रयः असंशयं समग्रं मां यथा ज्ञास्यसि तच्छृणु ज्ञानन्तेऽहं सविज्ञानमिदं वक्ष्याम्यशेषतः यज्ञात्वा नेह भूयोऽन्यज्ञातव्यमवशिष्यते मनुष्याणां सहस्रेषु कश्चिद्यतति सिद्धये यततामपि सिद्धानां कश्चिन्मां वेत्ति तत्त्वतः भूमिरापो नलो वायुः खं मनो बुद्धिरेव च अहंकार इतीयं मे भिन्ना प्रकृति रष्टधा பூமி நீர் அக்னி காற்று விண் அத்துடன் மனசு புத்தி அகந்தை இவ்வாறு என் வேறுபட்ட 8 வகை இயற்கைகள் அப்படின்னு நேற்றுக்கு சொன்னோம். பூமி நீர் அக்னி காற்று விண் ஸ்பேஸ் இது பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்களோட மனசு புத்தி அகந்தை ஈகோ தான் என்கிற ஒரு கான்சியஸ்னஸ் இதெல்லாம் அவருடைய 8 வகை இயற்கைகள் அப்படின்னு சொல்ற. அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். अपरेयमितस्त्वन्याम् प्रकृतिं विद्धि मे पराम् जीवभूतां महाबाहो ययेदन्धार्यते जगत्. अपरा கீழான இன்ஃபீரியர் கீழ்மையான இயம் இந்த இதக விட து ஆனால் அந்யாம் வேறு பிரகிருதிம் இயற்கை வித்தி அறிந்து கொள் மே என் பராம் பராம்னா சிறந்த ஜீவ பூதாம் உயிர் கொடுக்கும் மகாபாகோ அப்படின்னு அர்ஜுன் சொல்ற. யயா எதனால் இதம் இந்த தாரியத்தே நிலைநிறுத்தப்பட்டது ஜகத் பிரபஞ்சம். பகவான் சொல்றார் நான் 8 வகை சொன்னேன் அது என்னோட கீழ்மையானது. ஆனால் அறிந்து கொள் இந்த கீழான தன்மை பிரபஞ்சத்தை நிலைநாட்டும் உயிர் கொடுக்கும் என் சிறந்த இயற்கைக்கு வேறானது. அந்த 8 வேற. அது என்னோட அபரா பிரகிருதி. பரா பிரகிருதி பிரபஞ்சத்தை நிலைநாட்டும் உயிர் கொடுக்கும் இயற்கை அப்படின்னு அது ரெண்டும் வேறானது அப்படின்னு பகவான் சொல்ற. ஒரு க்ஷணமா பார்க்கலாம். அபரேயமி தஸ்துவன்யாம் அபரேய ரே நடுலேத்து யமி தஸ்துவ இத்து வ 3 இருக்கு. தஸ்துவன்யாம் வன்யாம் வ மிலாகாத் கொடுத்து வன்யாம் प्रकृतिं विद्धि मे पराम प्रकृतनि कृतनि प्रकृतिं विद्धि विद्धि धर कनाल भी मिलागात करते विद्धि मे पराम जीव भूतां महाबाहो जीव जी नडलेतु भूतां भू नडलेतु மகாபாஹோ அது மகாபாகோ இல்ல மகாபாஹோ தொண்டையிலேருந்து வரணும். யயேதந்தாரியதே ஜகத் யயே 2 யயேதந்தாரிய தாரிய தார் கொடுத்து தாரியதே ஜகத். 3 ஸ்லோகம். अपरेयमितस्त्वन्यां प्रकृतिं विद्धि मे परां जीवभूतां महाबाहो ययेदन्धार्यते जगत्. இதுக்கு முன்னாடி ஸ்லோகம் 4வது ஸ்லோகத்துல பகவான் அதனோட 8 வகையான குணங்களை சொன்னார். 5 பஞ்சபூதங்கள் 3 சூக்ஷ்மமானது புத்தி அறிவு புத்தி அகந்தை. இந்த 3ம் தன்னோட கீழ்மையான குணங்கள்
இதோட வேறுபட்ட என்னோட பரா பிரகிருதி இருக்கு. இதெல்லாம் இந்த 8ம் அபரா பிரகிருதி. இதை தவிர பரா பிரகிருதி இருக்கு. அதுதான் ஜீவன் சக்தி. இந்த ஜீவன் இந்த உலகத்துக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுக்கிற இந்த ஜீவன் அது என்னோட பரா பிரகிருதி. இதுதான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கு. இந்த ஜெகத்தையே சேர்த்து வைக்கிறது இந்த பரா பிரகிருதி. இந்த ஒரு ஜீவனை கொடுத்து எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு என்னோட மேன்மையான குணங்கள் இது. அந்த 8 வகையான அந்த கீழான அபரா பிரகிருதிக்கு வேறுபட்டது. ஏன்னா வெறும் பொருள்களை வச்சுன்னு ஒரு வீடு கூட பண்ண முடியாது நம்மளால. கல்லு, மண்ணு, செங்கல் இதெல்லாம் வச்சுன்னு வீடு பண்ணும். வீடு பண்றதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிறதுக்கு இந்த சிமெண்ட் போட்டாதானே வருது. இந்த சிமெண்ட் தான் ஜீவன். இப்ப ஒரு கோயிலையும் ஒரு விக்கிரம் வச்சானா அதுக்கு பிராண பிரதிஷ்டை பண்ணாதான் அது கோயில்ல இருக்கிற இந்த விக்கிரம் பகவான் ஆறுது. கல்லு அபரா பிரகிருதி. அதுக்கு அந்த ஜீர்ணோதாரம் ஜீவனம் கொடுக்கறது அது பரா பிரகிருதி. அப்பதான் அதுக்கு பகவான், அது அப்பதான் அது முழுசா ஒரு கோயிலா இருக்கு. இந்த பரா பிரகிருதி தான் எல்லாத்தையுமே சேர்ந்து வச்சுட்டு இருக்கு. இந்த முழு பிரபஞ்சத்தை சேர்த்து வைக்கிறது இந்த பகவானோட பரா பிரகிருதி. ஜீவபூதாம் எல்லா பூதங்களும், எல்லா உயிரினங்களும் எல்லாமே அவர்தான். இந்த எல்லா ஜீவபூதங்களும் சேர்த்து வச்சுதான் இந்த பிரகிருதி. எல்லாத்துலயுமே அவர்தான். அவர்தான் நான், நான் தான் அது. அது என்னோட பரா பிரகிருதி தான் அது அப்படின்னு பகவான் சொல்றார். இந்த பரா பிரகிருதி தான் அனுபவிக்கிற பிரகிருதி. இப்ப பார்க்கிறவா ஒருத்தர், பார்க்கும் ஆப்ஜெக்ட் வேற. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அனுபவிக்கிறவார் ஒருத்தர், அனுபவிக்கும் பொருள் வேற. இந்த அனுபவிக்கிற பொருளுக்கு ஜீவன் கிடையாது. அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. அது தன்னை பார்த்துக்க முடியாது. அதை பார்க்கறதுக்கு, அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு சப்ஜெக்ட் தேவைப்படுறது, அனுபவிக்கிறவா தேவைப்படுறது. ஒரு சோஃபா இருக்கு, நம்ம இருக்கோம் அப்படின்னா இந்த சோஃபா அனுபவிக்க வேண்டிய ஒரு வஸ்து. அனுபவிக்கிறவர் நம்ம அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற இந்த கான்சியஸ்னஸ், அந்த ஜீவசக்தி. அந்த ஜீவசக்தி தான் பராசக்தி, பரா பிரகிருதி பகவானும். நம்ம என்ன இந்த நிறைய கத்துக்க பாக்குறோம். இந்த நமக்குள் பக்கத்துல இருக்கிற பொருள்களை பார்த்து பார்த்து நம்ம கத்துக்கிறோம். அது வெறும் ஞானம், அது கீழ்மையானது. இதுக்கெல்லாம் இருக்கிற காரணம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருந்தாதான். நம்ம வெறும் எஃபெக்ட் தான் பாக்குறோம், இந்த பொருள்கள்ல தான் பாக்குறோம். இதெல்லாம் எஃபெக்ட், சிம்டம்ஸ். அதோட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது பகவான் அப்படின்னு புரிஞ்சுண்டு அதை நம்ம புரிஞ்சு ஆரம்பிச்சோம்னா அது விஞ்ஞானம். ஞானம் எது, விஞ்ஞானம் எது? ஞானம்ங்கிறது நம்ம வெறும் பார்த்து இந்த பொருட்கள் எல்லாம் அனுபவிக்கிறது எல்லாம் ஞானம். இதெல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிட்டு இருக்கிறதெல்லாம் ஞானம். அதை அனுபவிக்கிறது விஞ்ஞானம். அது அனுபவிக்கணும்னா நம்மளால அதோட மூல காரணம் எது, காஸ் எது, எஃபெக்ட் எது, இதெல்லாம் பிரபஞ்சம். அதோட காஸ் எது, பகவானோட பரா பிரகிருதி. இந்த பரா பிரகிருதியை புரிஞ்சுக்கணும். பகவான் இந்த பிரபஞ்சத்தை பண்றத அவரோட அந்த கீழோட இருக்கிற பிரகிருதிகள்ல அபரா பிரகிருத்தினால இந்த எல்லாத்தையும் சிருஷ்டிச்சுட்டு, இந்த பஞ்சபூதங்களையும் சிருஷ்டிட்டு, அப்புறம் தன்னோட பரா பிரகிருத்தினால ஜீவன் சக்தி கொண்டு வர்ற. அது பார்த்து அதை வச்சுன்னு தான் நம்ம இது எல்லாத்தையும் பார்க்க முடியுது.
சோ இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜீவன்கள். அதனால்தான் ஜீவபூதம். எல்லா ஜீவன்களும் அவரோட பராசக்தி. சோ இதுதான் நம்மளோட ஆத்மா, ஜீவாத்மா பகவானோட ஒரு துளி அப்படின்னு தெரிஞ்சுட்டாலே நம்மளால இந்த அத்வைத்தத்தை நல்லா பார்த்துக்க முடியும். இந்த ஜீவாத்மா அப்படின்னா நம்ம முடியோட எண்டு நுனி அதை 100ஆக பிரிச்சுட்டு அதே அந்த அந்த 100ல இருக்கிற அந்த ஒரு துளியும் ஒரு 100ஆ பிரிச்சோம்னா அதோட எவ்வளவு சைஸோ அது போலதான் நம்மளோட ஜீவாத்மா. பாலாகிரஷத பாகஸ்ய சததா கல்பிதஸ்ய ச பாகோ ஜீவஸ்ய விக்னேச சானந்த்யாத்ய கல்பதே அப்படின்னு பகவான் சொல்லிருக்கார். அதாவது இந்த முடியோட ஒரு சததா அந்த ஒரு 100 பாகம் பண்ணா சதபாகஸ்ய சததா கல்பிதஸ்ய அதோட ஒரு 100 பாகமா இன்னும் பிரிச்சேன்னா அதுதான் நம்மளோட இந்த ஜீவம், நம்மளோட ஜீவாத்மாங்கிறது. அந்த ஜீவாத்மா பகவானோட ஒரு துளி அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டோம்னா அப்புறம் இந்த அத்வைத்தம் நமக்கு கிளியரா புரிய ஆரம்பிச்சு. இப்ப எப்படி ஒரு சக்திக்குள்ள இன்னொரு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும்? பகவான் ஒரு சக்தி பர பரா பிரகிருத்தினா அந்த பிரகிருதிக்குள்ள நம்ம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு துளி பிரகிருத்தில அப்படி இருக்க முடியும் அப்படின்னா, இப்போ ஒரு நெருப்புன்னு இருக்கு, அக்னி இருக்குன்னா அக்னிக்கு 2 விதமான பிரகிருத்தியும் இருக்கு. ஒளிங்கிற ஒரு பிரகிருத்தியும் இருக்கு, உஷ்ணங்கிற ஒரு பிரகிருதி இருக்கு. சோ ஒரு எனர்ஜிக்குள்ள 2 எனர்ஜி இருக்க முடியும். சோ அந்த மாதிரி பகவான்கிற ஒரு எனர்ஜிக்குள்ள இந்த மாதிரி கோடிக்கணக்கான எனர்ஜிகள் ஜீவபூதம் எல்லாம் இருக்கு. சோ பகவான் இந்த மாதிரி ஜீவாத்மாக்கள் அப்புறம் இந்த பொருட்கள் அப்படின்னு 3 தனித்தனியா இருக்கு. ஆனா எல்லாமே ஒண்ணு. பகவானை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. இதேதான் ஸ்வேதஸ்வதர் உபனிஷத்துல ஒரு அழகான ஒரு ஸ்லோகம். க்ஷரம் பிரதானமாம் ரிதக்ஷரம் ஹரஹ க்ஷராத்மானாவிஷதே தேவ ஏகஹ தஸ்யாபித்யானாத் யோஜானாத் தத்வபாவத் பூயச்சாந்தே விஸ்வ மாயா நிர்விதஹ. அதாவது 3 வஸ்துகள் இருக்கு. ஒண்ணு இந்த பொருள்கள், இதெல்லாம் க்ஷரம், இதெல்லாம் அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் இந்த ஜீவாத்மா, ஜீவாத்மா அழியாது. அதுக்கப்புறம் பகவான். இந்த பொருட்களும் சரி இந்த ஜீவங்களையும் சரி எல்லாத்துலயுமே வியாபிச்சிருக்கிறது பகவான். சோ அதான் சொல்றார் பகவான் இந்த ஒரு பகவான் மேல தேவ ஏக இந்த பகவான் மேல மட்டும் நம்ம எல்லாரையும் சேர்த்து வச்சிருக்க இந்த பகவான் மேல நம்ம தியானம் பண்ணோம் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லுது. சோ இந்த மாதிரி பகவானும் நமக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவும் ஒண்ணு, எல்லாமே நான் தான், இதுதான் என்னோட பரா பிரகிருதி அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டோம்னா நம்மளால இந்த அத்வைத்தத்தை அழகா புரிஞ்சுக்க முடியும். பகவான் இந்த 2 ஸ்லோகத்திலையும் பார்த்தேன்னா தன்னோட அபரா பிரகிருதி, இதெல்லாம் பொருட்கள், இதெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கும், இதுக்கெல்லாம் அழிவு உண்டு. அது இந்த 5 பஞ்சபூதங்களும் இந்த 3 சூக்ஷ்மமான அறிவு, புத்தி, கான்சியஸ்னஸ் 3 இருக்கு.
அது அபரா பிரகிருதி. இது என்னோட பரா பிரகிருதி. இது அதை விட தனியானது. இது ஜீவனம் கொடுக்கறது, ஜீவசக்தி இது அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். ஏதத்யோனீனி பூதானி சர்வாணித்யுபதாரய அஹங் கிருத்ஸ்னஸ்ய ஜகதः பிரபவ பிரலயஸ்ததா. ஏதத் இரண்டும் யோனினி யோனிகள், பூதானி உயிரினங்கள், சர்வாணி எல்லா, இதி இந்த, உபதாரய புரிந்து கொள், அகம் நான், கிருத்ஸ்னஸ்ய முழுதாத, ஜகதः பிரபஞ்சம், பிரபவः உற்பத்தி செய்வது, பிரலயः கலைப்பது, ததா அத்துடன். இந்த இரண்டும் எல்லா உயிரினங்களின் யோனிகள். இந்த ரெண்டு பிரகிருதிகள், அபரா பிரகிருத்தியும் பரா பிரகிருத்தியும், எல்லா உயிரினங்களின் யோனிகள் அதுதான். அங்கேருந்தா எல்லாமே உற்பத்தி ஆறுது. முழு பிரபஞ்சத்தை உற்பத்தி செய்வதும் அதை கலைப்பதும் நான் தான் அப்படின்னு பகவான் சொல்றார். ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். ஏதத்யோனீனி பூதானி, ஏதல ஏ தொண்டையிலேருந்து தத்யோ தமிழ் ஆகாது கொடுத்து, தத்யோ நீனி, நீ நெடில் எழுத்து, நீ சின்ன குறில் எழுத்து, ஏதத்யோ நீனி பூதானி, பூதா நெடில் எழுத்துக்கள், எழுத்து சொன்னா நீ ஷார்ட் ஆயிடும். சர்வாணித்யுபதாரய, சர்வார பார் கொடுத்து, வா நீத்யு, நீத்யு நீ மேல ராகாத் கொடுத்து, நீத்யு பதாரய அஹங் கிருத்ஸ்ன, கிருத்ஸ்ன இத்து இஸ்ன மூணு இருக்கு, கிருத்ஸ்னஸ்ய நஸ்ய ந மேல ராகாத் கொடுத்து, நஸ்ய ஜகத பிரபவ பிரலயஸ்ததா, பிரபவ பிரபது பிரபவ பிரலயஸ்ததா, யஸ்தய மேல ராகாத் கொடுத்து, யஸ்ததா. ஏதத்யோனீனி பூதானி சர்வாணித்யுபதாரய அஹங் கிருத்ஸ்னஸ்ய ஜகதः பிரபவ பிரலயஸ்ததா. ஏதத்யோனீனி பூதானி, எல்லா விதமான உயிரினங்கள், தேவர்களா இருக்கட்டும், மனிதர்களா இருக்கட்டும், மிருகங்களா இருக்கட்டும், பட்சிகளா இருக்கட்டும், அதெல்லாம் மூவ் ஆறுது. அதே மாதிரி மரங்களா இருக்கட்டும், செடிகளா இருக்கட்டும், கொடிகளா இருக்கட்டும், இதெல்லாம் மூவ் ஆகாது. எல்லாமே எங்கேருந்து வருதுன்னா, என்னோட இந்த அபரா பரா ரெண்டு பிரகிருத்தியும் சேர்ந்து அதுக்குள்ளேருந்து தான் இதெல்லாமே வருது அப்படின்னு பகவான் சொல்றார். 13வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. யாவத் சஞ்சாயத்தே கிஞ்சித் சத்துவம் ஸ்தாவர ஜங்கமம் க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ சம்யோகா தத்வித்தி பரதர்ஷப. எதெல்லாம் மூவ் ஆறுதோ, எதெல்லாம் மூவ் ஆலியோ, எதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு பூதமா இருந்தாலும் அதெல்லாம் பிறக்கிறது க்ஷேத்திரமும் க்ஷேத்ரஜ்ஞ அதோட யோகத்தினால பிறக்கிறது. அது ரெண்டும் சேர்ந்ததுனால படுது. அதோட சம்யோகாத் இதெல்லாம் பிறக்கிறது. ஸோ எல்லாத்தோட யோனியும் எல்லாத்தோட ஒரிஜினும் எங்கேருந்து வருதுன்னா, இந்த ரெண்டு விதமான என்னோட பிரகிருத்திலேருந்து வருது. சர்வாணீத்யுபதாரய, இந்த ஜெகத்துல இருக்கிற எல்லா மாதிரியான ஜீவராதிகளும், அசையறது அசையாதது எல்லாமே இந்த யோகத்தினால வருது, இந்த சம்யோகத்தினால வருது. இந்த பிரகிருத் என்னோட அபரா பிரகிருத்தியும் பரா பிரகிருத்தியோட சம்யோகத்திலேருந்து வருது.
அதை நீ புரிஞ்சுக்கோ. அது புரிஞ்சுக்கோன்னா அதை வந்து தத்துவ ரீதியா புரிஞ்சுக்கணும். வெறும் இதை வந்து கேட்டுட்டு விடக்கூடாது. எவ்வளவு அழகா பகவான் நேத்திக்கு நம்ம சொல்லி கொடுத்திருந்தோம். பகவானோட அருள் வந்தாதான் ஞானம் விஞ்ஞானமா போகும். இல்லைன்னா அது வெறும் ஞானமா இருந்துரும் நம்ம மனசுல. தத்துவ ரீதியா புரியணும்னா அதோட விஞ்ஞானம் புரியணும். அந்த விஞ்ஞானம் புரியணும்னா அதுக்கு முழுசா அந்த அதை அனுபவிக்கணும். எல்லாத்துலயுமே பகவான் இருக்கிறது நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். இந்த அப்பரா லெவல்லையும் பார்க்கணும், பரா லெவல்லையும் பார்க்கணும். அதாவது ஜெகத்தை அதோட உயிரில்லாத கான்சியஸ் இல்லாத ஜெகத்திலையும் பார்க்கணும், கான்சியஸ் இருக்கிற இந்த ஜீவராசிகள்லையும் பார்க்கணும். எல்லா இடத்துலயும் இந்த பகவானை பார்க்கணும். அதை வந்து புரிஞ்சுக்கணும். அதுதான், அதை புரிஞ்சுட்டாதான் விஞ்ஞானம். அகம் கிருஷ்ணஸ்ய ஜகதா பிரபவ பிரளயஸ்ததா. எல்லாமே என்னோடல இருந்து தான் வருது அண்ட் எல்லாமே எனக்குள்ளதான் அழியிறது. நான் தான் எல்லாத்தையும் கிரியேட் பண்றவன், நான் தான் அது எல்லாத்தையும் அழிக்கிறவன் நான் தான். எப்படி வந்து ஒரு பாட்டர் பாட் பண்றா, மண்ணுலேருந்து ஒரு பாட் பண்ணிட்டு இருக்கா. அவர் ஒரு கோல்ட் ஸ்மித் இப்படி தங்கத்திலேருந்து அழகழகான ஆர்னமெண்ட்ஸ் பண்றா. ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டரா இருக்கட்டும், கோல்ட் ஸ்மித்தா இருக்கட்டும், அதான் பகவான் கிரியேட் பண்றது. எப்படி ஒரு மண்ணுலேருந்து ஒரு பானை வருது, அந்த அந்த பானை வந்து மண்ணா இருக்கு, அதுக்கப்புறம் அது மண்ணோடயே திரும்பி போயிடுறது. அதே மாதிரி பகவான் கிரியேட் பண்றது அப்படியே அழிஞ்சும் போயிடுறது. அவர் தான் அதை கிரியேட் பண்றதும், அது அவர் தான் அதை பிரபவா, அவர் தான் அதை கொண்டு வர்றதும் சரி, அவர் தான் அதை அழிக்கிறதும் சரி. ஸோ எல்லாமே பகவானோட ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தான், பகவானோட விபூதி தான், பகவானோட ஒரு அருள் தான் எல்லாமே அப்படின்னு புரியறது, அப்படின்னு தத்துவ ரீதியா புரியறது. அதான் விஞ்ஞானம். கிருஷ்ணஸ்ய ஜெகதா, எல்லாமே எல்லா ஜெகத்தையும். ஸோ எல்லாமே அழிஞ்சு போயிடுறது அப்படின்னா, இப்ப 2வது அத்தியாயத்துல நம்ம என்ன படிச்சோம்? நமக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா அழியாது அப்படின்னா, பகவான் வந்து எல்லாத்தையுமே நான் தான் கிரியேட் பண்றேன், எல்லாத்தையுமே நான் தான் அழிக்கிறேன், அந்த ஜீவாத்மா அழியறதா அப்படின்னு பகவான் தப்பா சொல்லிட்டாலோ அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். நம்ம எல்லா ஜீவனும் நான் தான் கிரியேட் பண்றேன், நான் தான் அதை எல்லாத்தையும் அழிக்கிறேன் அப்படிங்கிறதே, அப்படின்னா நமக்குள்ள இருக்க அதே பகவான் தானே 2வது அத்தியாயத்திலையும் நான் வந்து இந்த நீங்கிறது யாரு, ஞான யோகத்தை சொல்றது நான் வேற இல்ல, ஜீவாத்மா வந்து அழியாதது, அதுக்கு பிறப்பு கிடையாது, அதுக்கு முடிவு கிடையாது, அது எப்பொழுதுமே இருக்கு, நான் அதை ஜென்ம ஜென்மமா பார்த்துட்டு இருக்கேன் 4வது அத்தியாயத்துல வேற சொல்றேன். அப்படின்னா அது அழியாது அப்படின்னா இப்ப அழியறது அப்படின்னா, அங்கதான் அந்த தத்துவ ரீதியா நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஜீவாத்மாங்கிறது பகவானோட ஒரு துளி, அழியறது அப்படின்னா பகவான் வந்து அழியறது சொல்ற, எனக்குள்ள டிசால்வ் ஆறுது அப்படிங்கிற பிரளயம், எனக்குள்ளேயே எல்லாம் வந்துருது அப்படிங்கிற. சோ பகவானோட நம்ம எல்லாத்தையும் ஐக்கியம் வரோம். அந்த தத்துவ ரீதியில் அதை புரிஞ்சுக்கணும். இந்த ஜீவாத்மா கடைசியா என்ன டெஸ்டினேஷன், அவரோட போய் சேர்றதுதான். அதோட சேர முடியறது இல்ல. ஏன்னா நம்ம நம்மளோட இந்த பரா பிரகிருத்தியான இந்த ஜீவாத்மா வந்து இந்த அபரா பிரகிருத்தியான இந்த வேர்ல்டு, இந்த உலகத்தோட அது இணைஞ்சு போயிண்டு திருப்பி திருப்பி மரணம் ஜனனம்னு அந்த சைக்கிள்லயே சுத்தின்னு இருக்கு. ஆனா அது முழுசா அழியணும்னா பகவானோட சேர்ந்தாதான் அழிய முடியும். அப்படின்னு அது புரிஞ்சாதான் அந்த ஞானம் விஞ்ஞானமா முடியும். எவ்வளவு டைம் பாக்கி இருக்கு? 6 நிமிஷம் இருக்கு. அடுத்த ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம், பார்க்கலாம் முடிக்க முடியறதானு. மத்த பரத அந்நான்யத் கிஞ்சிதஸ்தி
किञ्चिदस्ति धनञ्जय मयि सर्वमिदं प्रोतं सूत्रे மணிகணா இவ. இதான் நம்ம பிரேயரா வேற எடுத்துட்டு இருக்கோம். மத்த என்னை பரதரம் தாண்டி நான் இல்லை, அந்நியத் வேறு வேறு ஒருவர், கிஞ்சித் துளி கூட, அஸ்தி இருக்கு, தனஞ்சய அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார். மயி என்னுள், சர்வம் எல்லா, இதம் இந்த, புரோதம் வியாபித்துள்ள, சூத்ரே சரத்தில், மணிகணா மணிகள், இவ போல. என்னை தாண்டி வேறு எவரும் இல்லை, சிறிதளவு கூட இல்லை. சரத்தில் மணிகள் வியாபித்து உள்ளது போல் எல்லாம் என்னுள் இருக்கின்றன. பகவான் சொல்றார். மத்த பரதரன்னான்யத், மத்த ரெண்டு தான் இருக்கு. மத்த பரதரன்னான்ய, நான்ய நாமிலாக கொடுத்து, நான்யத் கிஞ்சிதஸ்தி, கிஞ்சி கிமிலாக ஞ வருதுனால கிஞ்சிதஸ்தி தமிழாக தனஞ்சய மயி சர்வமிதம் புரோதம். மயி மயில மயி சர்வ ரபார் கொடுத்து மிதம் புரோதம் சூத்ரே சுமிலாக கொடுத்து சூத்ரே மணிகணா இவ. श्लोकम् मत्तः परतरन्नान्यत् किञ्चिदस्ति धनञ्जय मयि सर्वमिदं प्रोतं सूत्रे मणिगणा इव. இந்த ஸ்லோகத்துல பகவான் சொல்ற, என்னை தாண்டி வேற எதுவுமே கிடையாது, வேற யாருமே கிடையாது. மத்த பரதரம் நான்யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய, என்னை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது, என்னை தாண்டி வேற ஒண்ணுமே கிடையாது. எப்படி காத்து ஸ்பேஸ்ல இருந்து ஈத்தர்ல இருந்து வருதோ, விண்ணுல இருந்து வருதோ, எப்படி அது விண்ணிலேயே இருந்து விண்ணோடையே சேர்ந்துண்டு அதுக்கு தனியா ஒரு அஸ்தித்வம் கிடையாது. அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துல நம்ம பகவான்ல இருந்து பகவானோடையே சேர்ந்துட்டு பகவானோடையே நம்ம மர்ஜ் ஆயிட்டோம் அப்படின்னா நமக்கு தனியா வேற ஒரு அஸ்தித்வம் கிடையாது பகவானை தவிர. ரெண்டாவது ஸ்லோகத்துல பகவான் சொல்றார், நான் உனக்கு எல்லாம் சொல்லித்தரேன், இந்த ஞானத்தை நான் உனக்கு கொடுக்குறேன், இந்த ஞானத்தை கிடைச்சப்புறம் வேற ஒண்ணுமே, இந்த ஞானமும் விஞ்ஞானமும் ரெண்டும் உனக்கு கொடுக்குறேன், ஏன்னா அது அது உனக்கு புரிஞ்சுச்சுன்னா அதை தவிர வேற ஒண்ணுமே புரிய வேண்டாம் அப்படின்னு சொன்னார். இங்க பகவான் என்ன சொல்றேன்னா, இந்த பிரபஞ்சத்தோட ஒரிஜினேட்டரே பண்ணவரே நாதான், என்ன தாண்டி வேற ஒண்ணுமே கிடையாது. ரெண்டு ஸ்லோகத்திலையும் ந அந்நியத் வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிறார். அவரை புரிஞ்சுண்டா அதுக்கு பிறகு வேற ஒண்ணும் புரியறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லாமே மணிகணா இவ, மணிகள் போல. சூத்திரே ஒரு கயர்ல எப்படி மணிகள் இருக்கோ அந்த மாதிரி பகவான் எல்லாமே நாதான் அப்படின்னு பகவான் சொல்றார். வேற எதுக்கும் ஒரு இண்டிபெண்ட் இது கிடையாது. எல்லாருக்கும் எல்லாமே பகவான்ல இருந்து வியாபிச்சதுதான். இந்த காஸ் பகவான், எஃபெக்ட் தான் நம்ம எல்லாம். சோ இதுதான் காஸ் தெரிஞ்சுன்னா அந்த எஃபெக்ட் அதுக்குள்ளே சேர்ந்துன்றும். அந்த எஃபெக்ட்க்கு தனியா ஒரு இடம் கிடையாது, அதுக்கு ஒரு அஸ்தித்வம் கிடையாது. இப்ப நம்ம ஒரு துணியை பாக்குறோம், துணியில ஒரு அழகான பெயிண்டிங் பாக்குறோம்னாலும் அது துணி எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு நூல்ல இருந்து வந்திருக்கு, நூல் எங்கேருந்து வந்திருக்கு, அதுக்கு பஞ்சுல இருந்து வந்திருக்கு, பஞ்சு எங்கேருந்து வந்திருக்கு, மண்ணுல இருந்து வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுன்னு பார்த்தோம்னா அப்ப அந்த துணியும் அந்த மண்ணும் சேர்ந்துன்றது.
இந்த மாதிரி பகவான்ல இருந்தா நம்ம எல்லாருமே வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு அதை அனுபவிக்க ஆரம்பிச்சோம்னா, பார்க்க ஆரம்பிச்சோம்னா, புரிய ஆரம்பிச்சோம்னா, தத்துவ ரீதியில பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா, அப்ப நம்ம பகவானோட சேர்ந்து வந்துடலாம். இதான் பகவானை அறிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது. மயி சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகணா இவ. இப்ப மணிகள்னா அந்த முத்துமணின்னு இல்ல அது. இப்ப நீங்க ஒரு கயத்து மணி இருக்கும்ல, கயர்னால மணி மணியா பண்ணி வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி மணியை நினைச்சுக்கோங்க. சோ அந்த மணிக்கு வந்து தனியான ஒண்ணு கிடையாது, கயத்தோட ஒரு கண்டினியூஷன் தான் அது. ஆனா பாக்குறதுக்கு மணி போல இருக்கும். சோ அந்த மணிகள்ல அந்த அந்த மணிகள் வந்து அவரோட பரா பிரகிருத்தின்னா, இந்த அந்த நூல் வந்து அவரோட பரா பிரகிருதி. அந்த நூலோட கண்டினியூஷன் தான் அது. இந்த மணிகளும், இந்த மணிகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு இருக்கிறவர். இது ரெண்டுத்துலயுமே பகவான் தான்